ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பெரிய மரத்தில் பச்சை என்ற ஒரு கிளி வாழ்ந்து வந்தது. பச்சை ரொம்ப அழகான கிளி. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய பழக்கம் இருந்துச்சு. அது என்னன்னா, நிறுத்தம் இல்லாமல் பேசுவது. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் கிளி. யாரை கண்டாலும் பேச்சு. எல்லா விலங்குகளும் பச்சையை பார்த்து சிரிப்பார்கள். ஒரு குரங்கு ஒரு நாள் வந்து பச்சையிட்ட பேசுச்சு. பேசுறது நல்லதுதான், ஆனா எப்ப பேசணும்னு தெரிஞ்சாதான் புத்திசாலி. பச்சை அதெல்லாம் ஏத்துக்கவே இல்லை. ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரங்க வந்தான். அவன் ஒரு வலை வச்சான். அந்த நேரம் பச்சை கிழமையில உட்காந்து உச்சமா கத்த தொடங்குச்சு. யாரோ வராங்க, யாரோ வராங்க. அந்த சத்தம் கேட்டவுடன் வேட்டைக்காரன் மேல பார்த்தான். ஆஹா, கிளி என்று சொல்லி வலையை வீசினான். பச்சைக்கு அதிர்ச்சி, வலையில் சிக்கி கொண்டது. அந்த வேட்டைக்காரன் அங்கிருந்து கிளம்பிட்டான். பச்சை தரையில அந்த வலைக்குள்ள அமர்ந்து இருந்துச்சு. அப்ப அங்க வந்து ஒரு வயதான ஆந்த மெதுவா சொன்னிச்சு, பேச்சு ஆபத்தாகும் நேரமும் உண்டு கிளியே. பச்சை பயந்து போனது. அப்ப அது அமைதியா இருந்துச்சு, ஒரு வார்த்தையும் பேசல. வேட்டைக்காரன் வந்தான். அவன் அதை பார்த்து நினைச்சான், இந்த கிளிக்கு ஏதோ நோய் இருக்குமோன்னு சொல்லி வலைய தளர்த்திட்டான். அந்த நொடியில பச்சை பறந்து போச்சு. மரத்துக்கு திரும்பி வந்த பச்சை, இப்ப நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், அதிக பேச்சு ஆபத்து, மௌனம் கூட ஒரு புத்திசாலித்தனம் தான். அன்றிலிருந்து பச்சை பேசினாலும் தேவையான நேரத்துல மட்டுமே பேசும் கிளியா மாறுச்சு. எப்போதும் பேசுவது புத்திசாலித்தனம் அல்ல, எப்போது மௌனமாக இருக்க வேண்டும்ன்றது தெரிஞ்சவங்க தான் உண்மையான புத்திசாலி. இதைத்தான் பைபிள்ல தன் உதடுகளை அடக்குகிறவன் ஞானவான்னு சொல்லியிருக்கு. நன்றி.